இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 6 kg பிளாக் கரண்ட் கேக் இதை வந்து நாங்கள் எப்படி கொடுத்துருந்தோம், இது எந்த மாதிரி கேக் ஆர்டர் எப்படியெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு டெலிவரி பண்ணியிருந்தோம்னு சொல்லி எங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கஸ்டமர்னுடைய ரிக்குவயர்மெண்ட் படி நம்மளுடைய கேக் ஆர்டர் எப்படி இருந்ததுன்னா, ஒரு கிங் தீம் கேக்குன்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா பர்த்டே பேபினுடைய பேரே பார்த்தீங்கன்னா யுக அரசன் அப்படின்றதுனால அரசன் பேஸ்டு தீம் ஃபுல்லாகவே கிங் தீமில் வர மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து ஒரு சில ப்ரீ பிளான்லாம் நான் பண்ணியிருந்தேன். ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்துகிட்டு ஒரு சார்ட் மாதிரி போட்டிருந்தேன். ஸோ நீங்களுமே ஒரு பெரிய கேக் எடுத்து பண்ணுறீங்கன்னா உடனடியாக அது கேக்கில் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்து நீட்டாக வந்து எழுதிக்கோங்க. ஒரு டிராயிங் மாதிரி போடுங்க, எது எங்கெங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நீட்டாக ஒரு டிராயிங் மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அதனுடைய அவுட் அப்படியே எக்ஸாக்டாக வரும். கேக்குக்கு அடிஷ்னலாக என்னென்னலாம் தேவைப்படுமோ அது முன்னத்த நாளே க்ளீனாக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஷேப்பில் உள்ள பர்த்டே கேண்டில் தான். அப்புறம் வந்து இது ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்படின்றதுனால நாங்கள் 2 வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு உண்டான கேண்டிலும் அப்புறம் நார்மலாக வந்து ஒரு டாப்பர் மாதிரியே அக்ரலிக்கில் வந்து கோல்டன் டாப்பர் மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அடுத்து வந்து குட்டி குட்டி கேண்டில்ஸ் வந்து இருந்ததுன்னா அப்படின்னா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ இதை வந்து சின்ன சின்ன கேண்டில்ஸுமே நாங்கள் ஆட் பண்ணியிருந்தோம். கஸ்டமர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஸ்பார்க்லிங் கேண்டில் வந்து கேட்டிருந்தாங்க. அதை நான் தேடி பார்த்துருந்தேன். ஸோ ஸ்பார்க்லிங் கேண்டில் வந்து கிடைக்காததுனால ஃபைனலாக இதுவே ஓகே பண்ணிட்டாங்க. ஸோ கேண்டில் மட்டும் இந்த ஸ்டாரும் லைட்டாக சின்னதாக இருக்கிற கேண்டில் மட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ரிச்சான ரொம்ப எலகென்ட்டான க்ரௌன் டாப்பர் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்து வந்து ஹாப்பி பர்த்டேக்கு வந்து நம்ம எழுதுறதுக்கு வந்து டயர் கேக்ஸில் வந்து இடமே இருக்காது. ஸோ அழகாக அதை மேலே பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இதையுமே நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ முன்னாடியே தேவையான எல்லா மெயின் மெட்டீரியல்ஸும் முன்னாடியே வாங்கியாச்சு. இப்போ நீங்களுமே ஒரு பெரிய ஆர்டர் கையில் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீ பிளான் பண்ணி கரெக்டாக முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த கேக் பார்த்தீங்கன்னா April 2 ஈவினிங் 4 o'clock கிட்டே கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஒர்க்கு நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா April 1 மார்னிங்கே வந்து ஸ்பாஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். ஸோ கொஞ்சம் நிறைய ஒர்க்கு அப்படி இப்படின்னு போயிட்டு அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் ஒரு 5 மணிக்கு தான் நான் வந்து ஸ்பாஞ்சை பேக் பண்ணவே ஆரம்பித்தேன். ஸோ இந்த கேக்கை நான் எப்படி பேக் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா 10 inch பேனில் வந்து 2 கேக் பேக் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி 8 inch பேனில் வந்து 2 பேக் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் 6 inch பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 செட்டு கூட பேக் பண்ணிட்டேன். ஏன்னா ஏதாச்சும் ஒன்று நம்ம கட் பண்ணி வேஸ்ட் ஆனால் கூட ஒன்று அடிஷ்னலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக 6 inch பேனில் மட்டும் பார்த்தீங்கன்னா 3 பேக் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கேக் வந்து கரெக்டாக 5 மணிக்கு ஆரம்பித்ததுனால ஃபுல்லாக ஒரு பேட்சாக பொறுமையாக வந்து பேக் பண்ணி எடுத்து வெளியே எடுக்கிறதுக்கே வந்து நைட்டு 1 மணி வரைக்கும் ஆயிடுச்சு. 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 1 மணி வரைக்கும் ஆயிடுச்சு. இடையில வந்து 2 வாட்டி கரண்ட் வேற கட் ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலுமே வந்து அப்பாவும் தங்கச்சி ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. இடையில வந்து எனக்கு கேக் பேட்டர் ரெடி பண்ணுறது இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெல்ப்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு மிக்சிங் பவுல் அவங்க தனியாக எடுத்து பீட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்கிட்ட வந்து ஸ்டாண்ட் மிக்சர் கிடையாது, ஃபுல்லாகவே வந்து ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணி தான் நாங்கள் பீட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த கேக் பார்த்தீங்கன்னா பேக்கரி ஸ்டைலில் உள்ள ஹெவி கேக் அப்படின்றதுனால இதுக்கு பேக்கிங் டைம் கொஞ்சம் கூட ஆகும், 40 நிமிஷம் கிட்ட ஆகும். ஸோ ஸ்பாஞ்ச் ஃபுல்லாக முன்னத்தினாலே நல்லா நீட்டாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். யூஸ்வலாக நான் எப்படி நினச்சேன்னா அந்த முன்னத்த நைட்டே வந்து ஐசிங் கூட லைட்டாக க்ரம் கோட் மாதிரி பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங் எழுந்திரிச்சு மெயின் கோட்லாம் பண்ணி டிசைன் ஒர்க்லாம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் வந்து என்னால் கரெக்டாக நைட்டு ஃபுல்லாகவே க்ரம் கோட்டோ அந்த மெயின் கோட்டோ எந்த கோட்டோ நான் நைட்டே பண்ண முடியல. நைட்டு 1 o'clock ஆகிட்டதுனால கன்ஃபெக்ஷனரியை க்ளோஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ ஏர்லி மார்னிங் 6 மணி ஆயிடுச்சு. நான் போட்ட பிளான் வந்து கரெக்டாக இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பண்ண டயர் கேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டூத் ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணி நான் பண்ணியிருப்பேன். டூத் ஸ்டிக்கும் டவலும் போட்டு பண்ணியிருப்பேன். டவல்ஸ் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு பெரிய நல்லா ஹைட்டான பார்க்க நல்லா தெளிவாக தெரிகிற மாதிரி கேக்ஸ் வந்து நான் பண்ணதில்லை. ஸோ இது பெரிய மண்டபத்தில் செலிப்ரேட் பண்ணுற ஒரு பர்த்டே, அதுவும் 200 பேருக்கு வந்து நீட்டாக சர்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் எனக்கு கொஞ்சம் லைட்டாக பயமாகவே இருந்தது. 6 மணிக்கு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி அது எப்போ நம்ம ஐசிங் பண்ணி எப்போ வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்டாக் பண்ணி அரேஞ்ச் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் செட் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லி கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது. ஸோ வந்து செஃப் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. செஃப்னுடைய ஹெல்ப் வந்து நான் கேட்டிருந்தேன். ஸோ கொஞ்சமாக எனக்கு அவங்க வந்து ஐசிங் பண்ணுறதுக்கும் ஸ்டாக் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கைடன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி கஸ்டமர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டேவை நல்ல ஒரு மண்டபத்தில் வச்சு கிராண்டாக பண்ணும்போது கண்டிப்பாக அந்த கேக் வந்து ரொம்ப மெமரபிளாக இருக்கணும். ஏன்னா அந்த குழந்தை வளர்ந்து ஃபியூச்சரில் வந்து பார்க்கும்போது அந்த கேக் வந்து பேசணும் இல்லைங்களா. அதுக்காக எனக்கு ரொம்ப கூட ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஸோ செஃப் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்பாஞ்சை வந்து செஃப் அழகாக சைடு ஃபுல்லாக க்ரம்ஸ் எல்லாம் அழகாக
கட் பண்ணி எடுத்துட்டு மேலே உள்ள இருக்க ஒரு லேயரையும் அழகாக கட் பண்ணி நீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அதை கட் பண்ணும்போதே பார்க்கும்போது இந்த ஸ்பாஞ்சு நம்ம தான் பண்ணியிருந்தோமான்னு சொல்லி அவ்வளோவே அழகாக இருந்தது. நான் பிளான் பண்ண அந்த ப்ரொசீஜர் படி பார்த்தீங்கன்னா கீழே 10 இன்ச் மாதிரி கேக் இருந்தது அப்படின்னா ரொம்பவே அந்த கேக்கினுடைய டிசைன் வந்து ரொம்ப குறுகலாக இருக்க மாதிரி இருக்கும். டயர்ஸ் வந்து நல்லா ப்ராப்பராக தெரியாது. ஸோ நான் வந்து 10 இன்ச் கேக் டின்னில் வந்து பேக் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் 8 இன்ச் யூஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் 6 இன்ச் யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த ப்ரொசீஜர் எல்லாமே ஃபைனலில் வந்து ரீசேஞ்ச் பண்ணிட்டாங்க. எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா ஃபுல்லாக வந்து கீழே பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சுக்கு வந்து கேக்கை ஃபுல்லாகவே ரீஷேப் பண்ணி ரீமாடிஃபை பண்ணி அழகாக கீழே வந்து ஒரு 3 kg கேக் வர மாதிரி ப்ராப்பராக அவுட் எடுத்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து ரொம்பவே நியூ எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே ஃப்ரெஷ் க்ரீம் கேக் அப்படின்றதுனால சைட் பை சைடு விப்பிங் க்ரீமுமே நாங்கள் பீட் பண்ணி கொடுத்துருந்தோம். அடுத்து இது பிளாக் கரண்ட் ஃப்ளேவருக்காக க்ரஷர்ஸ் வந்து உள்ளே ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நான் ஒரிஜினல் பிளாக் கரண்ட்னுடைய ஃப்ரூட்டுமே பர்ச்சேஸ் பண்ணி முன்னாடியே வச்சுருந்தேன். அதை உள்ளே வந்து கொடுக்கலான்னு நாங்கள் பார்த்துருந்தோம். ஆனால் அதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஓவராக புளிக்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ ஃபைனலாக வந்து கேக் எல்லாமே ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ரேண்டமாக வந்து இந்த பிளாக் கரண்ட் ஃப்ரூட்டை வந்து நம்ம அங்கங்கே ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு கலர் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே லைட் ஒரு ப்ளூ ஷேடில் வந்து கொடுத்துருந்தோம். ரொம்ப டார்க் ப்ளூ கிடையாது, நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ப்ளூ ஷேடு வந்து கொடுத்துருந்தோம். தனித்தனியாக 3 கேக்கையும் அழகாக வந்து ஷார்ப் ஏஜ் கொண்டு வந்துட்டு ஐசிங் முடிச்சுட்டு அதை ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் கொண்டு போய் வச்சுட்டோம். அடுத்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைமண்ட் கட் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ டைமண்ட் கட் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா சின்ன சின்னதாக வந்து பேர்ல்ஸ் மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு மேலே க்ரோன் வச்சா அது அழகாக தெரியும். மிடில் உள்ள டயர் கேக் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஒயிட் கலரில் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஒரு கர்டன் டிசைன் மாதிரி நான் போட்டிருந்தேன். ப்ளூ ஷேடில் வந்து அழகாக கொடுத்துருந்தோம். ஸோ 3 டயர்ஸுமே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு, ஃப்ரிட்ஜ்லேயும் கொண்டு போய் வச்சாச்சு. அடுத்து இதுக்கு மேலே ஹாப்பி பர்த்டே ரைட்டிங்காக நம்ம கையில் எதுவும் எழுத முடியாது, ஃபுல்லாகவே சைடில் நம்ம ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சைடில் வந்து விஷஸ் எழுதும்போது நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஃபாண்டன்ட் தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்டிக் பண்ணி ஒட்டி விட்டுக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம ரைட்டிங் கொடுத்து உள்ளே வந்து ப்ளேஸ் பண்ணலாம். நான் சூஸ் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா ஃபாண்டன்ட்டே யூஸ் பண்ணி அழகாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அதுக்கு மேலேயே வந்து கஸ்டமர் சொல்லியிருந்த வேர்டிங்ஸ் வந்து அழகாக எழுதிட்டோம். அடுத்து வந்து அந்த ஃபாண்டன்ட்டை சுற்றி வந்து மெட்டாலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி அழகாக ஒரு பார்டர் மாதிரி கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ கேக் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த கேக் ஒர்க் ஃபுல்லாக முடிகிறதுக்கே மணி பார்த்தீங்கன்னா 2 மணி ஆயிடுச்சு. ஸோ 3 கேக்கையும் ப்ராப்பராக வந்து ஸ்டாக் பண்ணி ஃபைனலாக பார்க்கும்போது அது ரொம்பவே அழகாக வந்திருந்தது. ஸோ கஸ்டமர் வந்து 4 மணிக்கு வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் திடீர்னு கால் பண்ணிவிட்டு 4 o'clock வர வேணாம், நீங்கள் 7 o'clock வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எப்பயுமே யூஸ்வலாக நாங்கள் கேக் ஆர்டர்ஸ் எதுவுமே வந்து டோர் டெலிவரி பண்ண மாட்டோம். ரொம்ப பக்கத்தில் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். ரொம்ப நியரஸ்ட் பிளேஸில் இருந்தால் மட்டும் டோர் டெலிவரி பாசிபிளாக கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப லாங்கில் இருந்தது அப்படின்னு நாங்கள் டெலிவரி பண்ண மாட்டோம். கஸ்டமராக வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. யூஸ்வலாகவே இது வரைக்கும் நான் மேக்ஸிமம் எடுத்த ஆர்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஷாப் பிக்கப் தான் இருக்கும், டோர் டெலிவரி கிடையாது. ஸோ கேக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் 2 daysக்கு முன்னாடியே ப்ரியராக ஆர்டர் போட்டுட்டு நீங்கள் 3வது நாள் வந்து கேக்கை பிக்கப் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்சம் பெரிய கேக் அப்படின்றதுனால கஸ்டமர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் நாங்களே இது வந்து டெலிவரி பண்ணியிருந்தோம். இது ஃபுல்லாகவே மண்டபத்தில் வச்சு பண்ணுற கேக் அப்படின்றதுனால 7 o'clock நாங்கள் ரீச் ஆயிருந்தோம். இந்த மண்டபத்துக்குள்ளே ரீச் ஆனதையும் பார்த்தீங்கன்னா என்டையர் க்ரௌடே பார்த்தீங்கன்னா கேக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ லைவாக அங்கே போய் நீட்டாக அந்த கேக்கை நல்லா அழகாக அசம்பிள் பண்ணிவிட்டு சூப்பராக செட் பண்ணி கொடுத்துட்டு வந்திருந்தோம். இது எனக்கு வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் எங்கேயும் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் நான் அங்கே வந்து என்னுடைய கேக் எதையுமே நான் அசம்பிள் பண்ணது கிடையாது. ஸோ முன்னாடியே நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஒர்க்கும் முன்னாடியே பண்ணிவிட்டு நம்ம அப்படி தான் கொடுத்து அனுப்பிச்சிருக்கோம். ஸோ இது கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா நியூவாக இருந்தது. அதே மாதிரி இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் கேக் செஞ்சது கிடையாது. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு பெரிய மண்டபத்தில் வந்து நம்ம கேக் வந்து நிற்குது அப்படின்றது இதுதான் எனக்கும் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த பேபிக்கும் இதான் ஒரு ஃபஸ்ட்டு பர்த்டே அப்படின்ற மாதிரி எனக்கும் இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ அசம்பிள் பண்ணி ஃபுல்லாக முடிச்சுட்டு இந்த க்ரோன்லாம் அழகாக ப்ளேஸ் பண்ணி அந்த டாப்பர்லாம் அழகாக ப்ளேஸ் பண்ணி கேண்டில்ஸ்லேருந்து எல்லாமே நானே ப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கரண்ட் ஃப்ளேவர் வந்து மேலே இருக்கிறதுக்காக பிளாக் கரண்ட்டை ரேண்டமாக வந்து அங்கங்கே ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி கேக் நாங்கள் எப்படி டெலிவரி பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆட்டோவில் போயிருந்தோம். இந்த 3 டயர் கேக்கையுமே வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு ஃபுல்லாகவே வந்து மண்டபத்துக்கு போயிட்டு தான் ஃபுல்லாகவே நாங்கள் அசம்பிள் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்குமே இந்த மாதிரி ஒரு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அங்கே அசம்பிள் பண்ண முடியும் அப்படின்னா
டேரெக்டாகவே நீங்கள் அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகிட்டு நீங்கள் அங்கே கூட போய் உங்கள் ஒர்க்கை வந்து செய்யலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் கேக்கை நீங்கள் டெலிவரி பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அதுவும் மண்டபத்துக்குலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு கேக் கொடுக்கும்போது இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ சைடில் கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து லைட்டாக வந்து கலைஞ்ச மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஒர்க்கை பெஸ்ட்டாகவே கொடுத்துருங்க. டெலிவரி பண்ணும்போது கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக தான் எனக்கே தெரியும் அந்த நம்ம செஞ்சுருந்த கேக்குக்கும் அந்த ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனுக்கும் ஃபைனலாக அந்த பேக்ரவுண்டோட பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேக்கினுடைய டேபிள்னுடைய அந்த கிளாத்துமே வந்து ஃபுல் லைட் ப்ளூ கலரில் மேட்சாக இருந்துச்சு. எல்லாமே வந்து சூப்பராக சிங்காக இருந்தது. கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் பலூன் மாதிரி டெக்கரேட் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக அதுவும் அது பேபி பாய் அப்படின்றதுனால நாங்கள் பிங்க் வந்து சூஸ் பண்ணாமல் ப்ளூ வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபைனலாக அந்த மண்டபத்துக்கு போகும்போது ஃபுல்லாகவே எல்லாமே ப்ளூ ஷேடு அண்ட் ப்ளூ வித் ஒயிட் ஷேடில் இருக்கும்போது நம்ம கேக்கோடு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக தெரிஞ்சிருந்துச்சு. அந்த ஒர்க்கே ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு நாள்னு தான் சொல்லணும். ரொம்ப ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஆர்டர்லாம் வருதுன்னா நீங்களும் தைரியமாக வந்து எடுத்து பண்ணுங்கள். இதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் போதும், எல்லாருனாலையும் எல்லா கேக்ஸும் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் எவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்காக ஒரு சின்ன ஒரு டிப் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் கேக்கெல்லாம் ஆர்டர் வரும்போது குறைஞ்சது ஃப்ரிட்ஜில் வந்து கேக்கை ஃபுல்லாக நீங்கள் டிசைன் பண்ணி டெக்கரேட்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி சூப்பராக கொடுத்துருங்க. இல்லை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் சூப்பராக செட் பண்ணி கொடுக்கலாம். 2 மணி நேரமும் வைக்கலாம், இல்லை 5 மணி நேரமும் வைக்கலாம், இல்லை மேக்ஸிமம் 8 ஹவர்ஸும் வைக்கலாம். ரொம்ப நேரம் செட் பண்ணாதீங்க. 24 மணி நேரம்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் வச்சிட்டிங்க அப்படின்னா கேக் ஃபுல்லாக சைடில் கிராக் லைட்டாக விட ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ராப்பராக 5 ஹவர்ஸ்னால் 5 ஹவர்ஸ் வைங்க, 2 மணி நேரம்னா 2 மணி நேரம் வைங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் வந்து ஒன்று சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அழகாக ஒரு கேக்கை டெக்கரேட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது கேக் பேஸ் எடுப்பீங்க இல்லைங்களா, கேக் பேஸ் எடுக்கும்போது எட்ஜில் வந்து பிடிக்காதீங்க. எட்ஜில் பிடிச்சிங்க அப்படின்னாலுமே சைடு ஃபுல்லாக நம்ம டெக்கரேட் பண்ணது லைட்டாக கிராக் விடும். அது நான் இந்த முறை தான் நோட் பண்ணியிருந்தேன், இதுக்கு முன்னாடி நான் நோட் பண்ணலை. ஸோ கேக்கினுடைய பேஸில் சென்டரில் வந்து நல்லா பிடிச்சி நீங்கள் பேக் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக வரும். எட்ஜில் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா கிராக் லைட்டாக விட்ட மாதிரி தெரியும். ஸோ எனக்கும் நம்ம சேனலுக்கும் எப்பயுமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.